என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் 103 அதிகாரம் 12 வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நான் சிறுவனாக இருக்கும்போது எங்களுடைய வீட்டின் கிழக்கே பல வீடுகள் இருந்தது. ஆனால் வீட்டின் மேற்கே ஒரு பெரிய மைதானமும் அதை தொடர்ந்து வயல்களும் இருந்தது. நான் சிறுவனாக இருந்ததால் என் தாயாரிடத்தில் இந்த மேற்கு திசையில் இந்த வயல்களை தாண்டி சூரியனுடைய மறைகின்ற அந்த அழகான காட்சியை நோக்கி நான் நடந்து சென்று கொண்டே இருப்பேனானால் அந்த தொடுவானத்தை நான் அடைய முடியுமா, அங்கே இருந்து சூரியன் எங்கே போகிறது என்று நான் பார்க்க முடியுமா என்று கேட்பதுண்டு. எனது தாயாரும் சிரித்து கொண்டே, முடியாது தம்பி, அது மிக மிக தூரம், அவ்வளவு தூரம் செல்ல முடியாது என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு விஞ்ஞானிகளால் பூகோளத்தின் அடிப்படையிலே 20,000 கிலோமீட்டர்களுக்கு மேலாக நான் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் நடக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லுவார்கள். வேதம் கூறுகிறது, தேவன் நம்முடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு விலக்கினார் என்று இந்த வசனம் கூறுகிறது. ஆம்பருமையானவர்களே, அதன் பொருள் பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதாகும். மனிதர்களின் பாவங்களை மன்னிப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்தார். பாவம் செய்த, பாவத்துக்கு அடிமைப்பட்ட மனிதர்களாகிய நம்மைப் போலவே அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராக வந்தார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை, அவரிடத்தில் பாவம் காணப்படவில்லை. அவர் நம்மீது வரவேண்டிய தேவனுடைய நீதியான கோபாக்கினையின் தண்டனையை தன் பேரில் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவன் கொடுத்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் பாவ மன்னிப்பை அருளுகிறார். அவர்களுடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அகற்றி விடுகிறார். நீங்களும் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. நன்றி. ஆமேன்.